என்னன்னே தெரியல, ரீசெண்டா இன்ஸ்டாகிராம்லயும் சரி வாட்ஸ்அப்லயும் சரி இது போல 10,000 கொடுத்து சேவல் எடுத்தோம் ப்ரோ, 15,000 கொடுத்து சேவல் எடுத்தோம் ப்ரோ. அவங்க சொன்னாங்க 5 நிமிஷத்துல அப்படியே அசர் அடிக்கும், நரம்பு நல்லா தட்டும். ஆனா வாங்கி அது ஒண்ணுமே ஒரு 1000 ரூபாய்க்கு கூட அது பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அது போல மெசேஜ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் என்னதான் நம்ம சொன்னாலும் இவங்க ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் கொஞ்சம் ஆதங்கம் ஆயிடுது. இதுக்காக தான் ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு விளக்கம் இந்த வீடியோவில் சொல்ல போறேன். தயவுசெய்து காசு கொடுத்து வாங்குறவங்களும் சரி, காசுல விற்கிறவங்களும் சரி இந்த வீடியோவை பாருங்க. நீங்க சேவை சோக்குக்குள்ள வரீங்கன்னா யாருன்னா ஒருத்தரை முன்மாதிரியா பார்த்து தான் அவங்கள விரும்பி தான் சேவலையும் விரும்பி தான் நீங்க உள்ள வருவீங்க. இந்த சோக்குல ஒரு பழக்கம் என்பது பெரிய விஷயம். ஸோ அது எப்படின்னா நீங்க ரொம்ப உண்மையா நேர்மையா பழகுங்க, மெயினா விசுவாசமா பழகுங்க. இந்த விசுவாசம் சொல்லும் போது நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். புதுசா சோக்குக்கு போறவங்க உங்களை விசுவாசன்ற பேர்ல ரொம்ப அருமையா படுத்துன்னு உங்களுக்கு நினைச்சா தயவு செய்து அந்த மாதிரி ஆளுகிட்டலாம் கிட்டவே நெருங்காதீங்க, சரிங்களா? இது மிகப்பெரிய ஒரு ரெக்வெஸ்ட். யாருன்னா சொன்னா கூட அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. இந்த மாதிரி அவர் நீங்க விசுவாசன்ற பேர்ல உன்னை ரொம்ப பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி எல்லாம் சொல்லும்போது அங்கிருந்து நீங்க விலகுறது ரொம்ப பெஸ்ட். உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல ஒரு குரு கிட்ட போயிட்டு நல்லா பழகுங்க. ஸோ அவங்களே கட்டாயமா ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே இல்லைன்னா உங்களுக்கு நல்ல பழக்கமாக இருந்தால் ஒரு 6 மாசத்துக்குள்ளே உங்களுக்கு நல்ல ஒரு பொருள் கொடுப்பாங்க. அந்த பொருளை இங்கதான் நம்ம புதுசா வரும்போது ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிடும். அவங்க கொடுக்குற பொருள் பார்த்தா ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸான பொருளாக கொடுப்பாங்க. அதனுடைய வேல்யூ அவங்களுக்கு தெரியும், பட் நமக்கு தெரியாம அதை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம்னா அதுல இருந்து மீண்டு வரது பார்த்தா ரொம்ப பெரிய கஷ்டம். ஸோ அதனாலதான் நீங்க போனதுமே டக்குன்னு யாருமே உங்களுக்கு பொருள் கொடுக்க மாட்டாங்க. அவங்க கூட ஒரு வருஷமோ 2 வருஷமோ அவங்க கூட இருந்து அவங்க படுற கஷ்ட நஷ்டங்கள்லாம் புரிஞ்சுட்டு கூட தான் உங்களுக்கு ஒரு பொருளை கொடுப்பாங்க. ஸோ அந்த பொருளை தயவு செய்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நீங்க பக்குவமா கையாண்டு அந்த பொருள் இருந்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு பிரீடை எடுத்து அதுல இருந்து ஒரு பட்டாக்களை உருவாக்கி அது உங்க கையில நிற்கும் போது அப்புறம் நீங்க யார் தயவையும் எதிர்பார்க்க தேவையில்லை. ஆனா பட் இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு 3 வருஷம் ஆயிடலாம். இந்த 3 வருஷமும் உங்ககிட்ட இருக்க வேண்டியது பொறுமை தான். அது கூடவே இந்த 3 வருஷத்துக்கான ஒரு அனுபவம் வந்துடும். இந்த அனுபவம் பொறுமையும் தான் சோக்குல நல்ல நிலைமைக்கு வந்துடலாம். இந்த சோக்குல எவ்வளவு காசு குத்தோன்னா நீங்க பொருளை வாங்கிடலாம், அதனால ஏமாறலாம், நல்லது நடக்கலாம். ஆனா அந்த அனுபவத்தை மட்டும் உங்களால எவ்வளவு லட்சம் கொடுத்தாலும் உங்களால வாங்கிக்க முடியாது. ஸோ அதனால அந்த அனுபவத்துக்கு ரொம்ப 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 பொறுமை மிக முக்கியம். அந்த போல நீங்க பொருளை நீங்க வாங்கிட்டீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எடுத்தோன்னு கவுத்தோன்னு மட்டும் செஞ்சிடாதீங்க. ஆனா இது போல நீங்க 3 வருஷம் காத்துருந்தா அந்த 3 வருஷத்துக்கான ஒரு அனுபவம் உங்க சோக்குல ரொம்ப உங்களை ஒரு நல்ல நிலைமை கொண்டு வந்துடும். ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கிட்டத்தட்ட ஒரு 2 மாசமா நம்ம வீடியோ போடாம இருக்கோம். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை சப்போர்ட் பண்ணி பாருங்க. ரீசன் என்னன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ நமக்கு டைமும் இல்லை, அது போல சேனல்ல சின்ன சின்ன இஷ்யூஸ்லாம் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் கிளியர் பண்ணி போறதுக்குள்ளவே கொஞ்சம் ஒரு பெரும்பாடு ஆயிடுது. அதனால இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சேவை சோக்குல இந்த வியாபாரன்றத ஒரு பெரிய தந்திரமா யூஸ் பண்ணி நிறைய பேர் ஏமாத்திட்டு இருக்காங்க. இங்கேயும் ஒரு பாயிண்ட் சொல்றேன். இப்போ ஒரு அக்ரிமெண்ட் என்ன ஒருத்தர் வைக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட பொருள் இல்லைன்னா ஏதோ ஒரு பொருள் 2 பொருளையோ நீங்க காசு கொடுத்து அவங்க நல்லவங்களா இருந்தா அவங்க கிட்ட நீங்க காசு கொடுத்து வாங்கி சண்டை விடலாம், அது ஒன்றும் தப்பே இல்லை. அதுக்குன்னு நீங்க அக்ரிமெண்ட் வச்சு போட்ட 10 சேவலுமே நீங்க காசு கொடுத்து வாங்கி நீங்க சண்டை விடுறதா இருந்தா கண்டிப்பா முழுக்க லாஸ் உங்களுக்கு மட்டும்தான். வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சா நிறைய விஷயத்த இழக்க வேண்டியிருக்கும் இந்த கோயில் சோக்குல. இதெல்லாம் பார்த்து தாண்டின பிறகுதான் ஜெயிக்க முடியும். அது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இதுலயும் இந்த சோக்கு பாத்திரம் ஒரு பார்ட் டைமா தான் இருக்கணும். நம்ம லைஃப் ஃபுல்லா முழுக்க இதுவே இருக்கணும்னு நினைச்சா அது கண்டிப்பா முடியுமா முடியாதான்னு எனக்கு தெரியல. அதனாலதான் இந்த கேள்வி நான் உங்ககிட்டவே கொடுத்துறேன். ஸோ இந்த மாதிரி சேவை சோக்கு பார்த்தா நம்ம லைஃப்ல ஃபுல் டைமா அப்படி இருக்க முடியுமா, இல்ல ஜஸ்ட் ஒரு பார்ட் டைமா தான் வச்சுக்கணும், அப்பதான் நம்மளாலே நல்லா இருக்க முடியும், சேவலையும் நல்லா பார்த்துக்க முடியும், கோழிலையும் நல்லா பார்த்துக்க முடியும்னு சொல்லிட்டு தோணுச்சுன்னா கண்டிப்பா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஏன்னா இது ரொம்ப மிகப்பெரிய ஒரு டாபிக். ஒரு நிகர்சனமான உண்மை என்னன்னா இந்த சோக்குல கண்டிப்பா லாபம் அடைஞ்சவங்களை விட நஷ்டம் அடைஞ்சவங்க தான் அதிகம். அதனால என்னுடைய ஒரு ஒப்பீனியன் என்னன்னா, நீங்க முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு பிரீடை செட் பண்ணி அதுல இருந்து வர பொருட்களை மெயின்டைன் பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு பேரு வரும். அதை தாண்டி நீங்க யார்கிட்டையும் ஏமாற மாட்டீங்க. இந்த சோக்குல நீங்க இந்த மாதிரி செட் ஆயிட்டீங்கன்னா உங்களுடைய நுணுக்கம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அதை யாராலையும் சீக்கிரம் கணிக்க முடியாது. அதனால இப்போ நான் உங்களை காசு கொடுத்து வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் ஸ்டார்டிங்ல. அதனால இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு சொன்னா பிரீட் பண்ண சொன்னேன். ஸோ பிரீடை பார்த்தா எல்லாருமே ஒரு நல்ல பொருளை வச்சு ப்ரீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே, நானே கூட வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் எந்த மாதிரி லைன்லாம் ப்ரீட் பண்ணால் நம்ம இனிமே ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு நம்ம கிட்ட இருக்கிற பொருளை பார்த்தா ஒரு பேர் நமக்குன்னு ஒரு பேர் வரும்,
அந்த பொருளுக்கும் ஒரு பேர் வரும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி லைனில் நீங்கள் கிரியேட் பண்ணுங்கள். இப்போ நான் சொல்லக்கூடிய சேவல், நான் சொல்லக்கூடிய ஒரு மாதிரியான லைனில் சேவலுங்க. ஆமாம், அந்த அண்ணன்கிட்ட இருக்குது அந்த மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்லும்போது உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக வீடியோ அங்கேயே பாஸ் பண்ணிவிட்டு அவங்க பேர், ஊர், பார்ட்டி நேம்லாம் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இந்த மாதிரி வைக்கிறீங்க. ஸோ அவங்க பேர் மென்ஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இருக்கேன். அதனால் உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நான் இந்த கேள்வியை கேட்குறேன். ஸோ தாராளமாக நீங்கள் வந்து நான் சொல்லக்கூடிய ஒரு பாயிண்டில் அவங்ககிட்ட அந்த பொருள் இருந்தால் தாராளமாக மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ நான் சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு பாயிண்டில் என்னென்னா, இப்போ ஒரு சேவல் பார்த்தா சரசரன்னு அடிக்கும், அந்த மாதிரிலாம் அதனுடைய அடி, அசரு, நரம்பு இந்த மாதிரிலாம் நான் மென்ஷனே பண்ணலை. ஸோ அந்த மாதிரி தாண்டி ப்ரீட் பண்ணால் இந்த மாதிரி தான் ப்ரீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த டாப்பிக்கில் ஒரு பொருளை பார்த்த உடனே இப்போ அந்த பொருள் வந்து நல்லா வேகமாக பறக்கும், நல்லா முள்ளுக்கு வாட்டமாக இருக்குது, முள்ளு செய்யும், அதனுடைய அமைப்பு பார்த்தா கால் நல்லா செய்யும்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் கணிக்க முடியாதுங்க. இப்போ அந்த பொருள் பார்த்தோன்னா ஒன்று அந்த சேவல் பறந்த களத்தில் இருந்தவங்களுக்கு அந்த பொருளுடைய மகிமை தெரியும். அப்படி இல்லையா, அந்த சேவலில் வச்சுருக்கிற அந்த சேவலை உருவாக்கின லைனுக்காரங்க, அந்த சேவல் எங்கெங்கெல்லாம் போச்சோ அதை உருவாக்கின மெயின்டைன் பண்ண லைனுக்காரங்க மட்டும்தான் அந்த பொருளுடைய மகிமை தெரியும். மற்ற யாராலையுமே அந்த பொருளை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கணிக்க முடியாது. சரிங்களா? அந்த மாதிரி இருக்கிற சேவலுங்க, அந்த மாதிரி இருக்கிற சேவலில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னா, இந்த போர் யுத்தி, போர் தந்திரம். அந்த சேவல் போரோட வேலை நல்லா களம் கட்டி பறக்குதுங்க, கட்டி பறக்குது, ஓகேவா, நல்லா அணைச்சி பறக்குது, எசை போட்டு பறக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி சேவலுங்களை மெயினாக ட்ரீட் பண்ணுங்க. ஏன்னா ஆப்பனண்ட்டுக்கு இது சான்ஸே கொடுக்காது. ஆப்பனண்ட் பயங்கரமான ஒரு வீரனாக இருப்பான், கொஞ்சம் விலகனா கூட அடிச்சு போட்டுன்ற ஒரு மெயினில் இருக்கும். அந்த மாதிரி பாயிண்ட்ல இருந்தாலும் ஆப்பனண்ட்டுக்கு கொஞ்சம் கூட சான்ஸ் கொடுக்காது. இது என்ன பண்ணும், கட்டு சைடில் போய் சினிங்கி ஆப்பனண்ட்டை கீழ்கடை இறக்கி விட்டுரும். அதுக்கப்புறமா ஈஸியாக களத்தை முடிச்சிடும். ஸோ அந்த மாதிரி போர்த்தியோட கட்டி பறக்கிற சேவலை தாராளமாக ப்ரீட் பண்ணலாம். அதுக்கப்புறமா இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒருத்தர்கிட்ட பார்த்தா ஒரு சேவல் வந்து 8 காலம், 9 காலம், ஏன் 10 காலம், 12 காலம், 15 காலம் கூட பறந்துருக்கும். அந்த மாதிரி சேவலுங்களுக்கு இருக்கிற ஒரு தனி சிறப்பு என்னன்னா, ஒன்று மட்டும் தனி சிறப்பு இருக்காது, அதுக்கிட்ட எல்லாமே ஒரு பெஸ்ட்டு ஸ்பெஷலாக இருக்கும். என்னன்னா, அது அவ்வளோ சீக்கிரத்தில் ஆப்பனண்ட்டை ரொம்ப தூரம் 2 தண்ணி 3 தண்ணிக்கெலாம் பறக்கவே விடாது. ஒரு தண்ணி 1 தண்ணிக்குள்ளே முடிச்சிடும். அதுபோல் ஆப்பனண்ட்டும் நல்லா ஈக்குவலான எதிரியாக இருந்தாலும் இது அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து விட்டுறாதுங்க, ட்ரா பண்ணி எடுத்துரும். இல்லையா, வேறு ஏதாவது ஒரு அது என்ன பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி சூழ்ச்சியாக பண்ணி நம்ம அந்த சேவல் வந்து அடிச்சிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சேவலுங்கெல்லாம் பார்த்தோன்னா பெரிய சோக்காளிங்கிட்ட, பழைய ஆளுங்கிட்ட அந்த மாதிரி சேவல்லாம் இருக்குது. நீங்கள் நிறைய பேர் சேவல் வச்சுருப்பீங்க. இது போல் என்கிட்ட வந்து ஒரு 2 பந்தயம் 3 பந்தயாச்சு, அதுக்கப்புறம் வந்து கண்ணு போயிடுச்சு. அந்த மாதிரிலாம் தாண்டி இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு சேவல் வந்து 10 பந்தயம் 5 பந்தயம் அது பறக்கிறத விட அந்த சேவலை அழகாக யூஸ் பண்ணுறவங்க பற்றி அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை தான். ஸோ அந்த மாதிரி சேவலை செட் பண்ணுறதுக்கு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த சேவலினாலும் அதனுடைய ஜவுளால் பொட்டைங்களை எடுத்து நீங்கள் ஃபீட் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லா ஒரு தர பாயிண்ட் என்னன்னா, சேவலுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன். ஆனால் சேவலை காட்டிலும் 2 மடங்கு 3 மடங்கு பெட்டைக்கு தான் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அதையும் லாஸ்ட்டாக சொல்ல வரேன். அதுக்கப்புறமா இந்த இன்ஸ்டாகிராம் வந்துடுச்சால எல்லாருமே வந்து நீங்கள் ஒரு சேவலோட அடிச்சு போட்டோடனே அது போய் பயங்கரமாக கமெண்ட்ஸு ஃபயர்லாம் வருது, எல்லாமே பார்த்துட்ருக்கீங்க. அதில் நீங்கள் நல்லா பாருங்கள், நான் சொன்ன ஃபஸ்ட்டு பாயிண்ட்டும் செகண்ட் பாயிண்ட்டுமே தாண்டி ஆப்பனண்ட்டு பயங்கரமான வேறனா இருப்பான். நம்ம சேவல் பார்த்தா மாட்டிக்கின பிறகு அது வந்து அவ்வளோ சீக்கிரம் ஜமீன் ஆகிடாது. ஆனால் கழுத்தை எசை போட்டு ஏதோ ஒன்று பண்ணி ட்ரா பண்ணிடும். ஸோ அந்த இடத்துல பார்த்தோன்னா அடித்த வீரனை விட எல்லாத்தையும் வாங்கிட்டு அந்த சேவலுக்கு செம ரோசமாக இருந்தாலும் ஒரு ரோசத்தை காட்டிலும் புத்தி கூர்மையான இருக்கிற பொருளை எடுக்கணும். இப்போ இல்லை, நான் ஸ்டார்டிங்லேயே சொல்கிறேன், அடிக்கிறத விட புத்தி கூர்மையாக இருக்கிற பொருள், புத்தி விட்டுறவே கூடாது. அந்த மாதிரி சேவலை தான் நம்ம ப்ரீட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி சேவலுக்கு நம்ம நல்லா வேகமான பொட்டையை போட்டு அதனுடைய வழிக்காக நம்ம எடுத்துடலாம். அதனால் அந்த மாதிரி சேவல்கள்லாம் தயவுசெய்து நீங்கள் அவாய்ட் பண்ண, இந்த சேவல் வந்து ஜமீன் அடிச்சு பந்தயம் கொடுத்துச்சு, ஒரு கண்ணு போச்சு சொல்லிட்டு வித்துறாதீங்க. அந்த மாதிரி சேவல்கள்லாம் கையில் வச்சு நீங்கள் ஒரு லைனை கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த 3 லைனுமே நீங்கள் மெயின்டைன் பண்ணால் ஒரு 3 வருஷம் ஒரு 4 வருஷம் கழிச்சு உங்களுடைய வீரன் வந்து தமிழகத்தில் இல்லை, சேவலில் இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இடத்துலையும் பேசப்படும். நீங்களும் பேசுவீங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அதில் நிறைய பெரிய சக்ஸஸ் வரும். கொஞ்சம் நிதானமும் பொறுமையும் தேவைங்க. நான் சொன்ன இந்த 3 விசேஷமும் ரொம்ப சிறப்பானது. ஏன்னா இதில் இருக்கிற ஒரே ஒரு காமனான விஷயம் என்னென்னா, இந்த 3 விஷயத்தையுமே கண்ணால் பார்த்து கணிக்க முடியாது. ஒன்று, இந்த சேவல் பறந்த காலத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அந்த சேவலுடைய அருமை தெரியும். அதை விட அந்த சேவலை மெயின்டைன் பண்ணி லைனை உருவாக்கின அந்த லைனுக்காரங்களுக்கு மட்டும்தான் அதனுடைய விசேஷம் தெரியும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற சேவலை தான் நம்ம வந்து ப்ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிறந்த ஒரு பொருள். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் என்னுடைய ஒரு பெஸ்ட்டை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதோட நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.
ஓகேங்களா? உங்களுடைய கருத்துக்கள் வந்து தாராளமாக நம்ம வீடியோவில் கமெண்ட்ஸில் சொல்லலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், இந்த வீடியோவை பார்த்த நீங்கள் எல்லாரும் நம்ம சேனலுக்கு 10க்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா தாராளமாக உங்கள் மதிப்பெண்ணை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.